வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கி, நம்ம வந்து ஃப்ரூட் ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி, ஸ்டார் ஃப்ரூட். அதாவது ஸ்டார் ஃப்ரூட்டோட குணாதிசயங்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அதாவது லேசாக புளிக்கும், லைட்டாக இனிக்கும். அந்த மாதிரி புளிப்பும் இனிப்பும் சேர்ந்தே தான் ஸ்டார் ஃப்ரூட். அதுக்கு நேமே ஸ்டார் ஃப்ரூட் தான். அது என்னன்னா நம்ம வந்து என்ன இருக்கலாம், இது அவ்வளவுமே ஸ்டார் ஃப்ரூட் தான். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி இந்த மாதிரி இருக்கும் ஹைட்டு. ஆனால் என்னன்னா பேக் வந்து பார்த்துடுங்க இருக்கு. இதோட பேக் கேஜ் வந்து 12 கவரு. இந்த 12 கவர்லேயே இது என்ன செய்யறோம்னா காய்ப்பு வந்துடும். பார்த்தீங்களா காய் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஸ்டார் ஃப்ரூட். இது என்னன்னா இதோட குணாதிசயங்கள் என்னன்னா பாதிப்பு, அதாவது ஒரு லைட் புளிப்பும் ஒரு லைட் இனிப்பும் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா அதை சாப்பிடுக்கும்போது நல்ல ஒரு ஒரு அறுசுவையான டேஸ்டாட்டு அப்படி இருக்கும். அதுக்கு தான் இது ஸ்டார் ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இது வந்து நமக்கு தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம், மாடி தோட்டமும் அமைச்சு வச்சுக்கலாம். மாடி தோட்டம் அமைக்கும் போது நான் சொல்லியிருக்கேன், அதாவது நீங்கள் எதுக்காண்டி அந்த பேரல் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி, அந்த பேரல் லேசில் என்ன செய்யாது, வித்து போகாது, பழுதடைஞ்சு போகாது. கேட்டிங்களா? அதனால் நீங்கள் பேரலில் வச்சிங்கன்னா ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் என்ன செய்யும், அப்படியே இருக்கும். இதே நீங்கள் கேரி பேக்கில் வச்சிங்கன்னா ஒரு 3 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி தான் அந்த கேரி பேக்கோட திக்னஸ் இருக்கிறது வரைக்கும் தான் அது என்ன செய்யும், அது பலமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரி பேக்கு என்ன ஒரு வருஷமோ இல்லைன்னா 2 வருஷத்தில் என்ன செய்யணும், இது இத்து போயிடும். ஆனால் ட்ரம்மில் வச்சிங்க பேரலில் வச்சிங்கன்னாக்கி அது அப்படி போகாது. ஒரு 5-6-7 வருஷம் வரைக்கும் ஈல்டிங் எடுத்துடலாம். சரியா? அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏதாவது விவசாயிகளுக்கோ தோட்டத்துக்காரங்களோ மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கோ வேற இடம் இல்லாத கஸ்டமர் வந்து தோட்டத்தில் மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி எடுத்துக்கலாம். இது நம்ம இப்போ என்ன செய்யணும்னா இதை ஒரு கம்பு நாட்டி நம்ம பேரலில் வச்சு விட்டோம்னாக்கி இதை விட நிறைய காய்ப்பு திறன் கிடைக்கும். அந்த மாடி தோட்டம் எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் காணித்தாரேன். அந்த தொட்டிலேயோ ட்ரம்லேயோ எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி காணித்தாரேன். வாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது ஸ்டார் ஃப்ரூட்டு நமக்கு அந்த சின்ன 12 கேரி பேக்கில் எப்படி காய்ச்சிருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் இது என்னன்னாக்கி நாங்கள் சின்னதுலேயே என்ன செய்யணும்னாக்கி இந்த மாதிரி ஒரு தொட்டி, இது வந்து என்னன்னா 20க்கு 20 தொட்டி. இது நம்ம மாடி தோட்டத்தில் அமைக்கிறதுக்கு கணக்கு பண்ணி இந்த மாதிரி நம்மள்ட்ட ஃப்ரூட் ஐட்டம் எல்லாமே நிறையா உண்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த பூவை காணி, பார்த்தீங்களா இந்த பூ வந்து இப்போ 20க்கு 20 இந்த தொட்டியில் வச்சாச்சுனாலே இது சின்னதுலேயே என்ன செய்யுது பூத்துருவு. அப்போ நம்ம மாடி தோட்டம் அமைச்சு வைக்கும்போது இது வந்து கூட கொஞ்சம் பெருசாக வரும்போது என்ன செய்யணும், நல்ல காய்ப்பு திறன் கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். அதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும்னாக்கி நல்ல மக்கி போன ஆட்டு சாணம், மாட்டு எரு, இந்த மாதிரி ஆட்டு எரு மாட்டு எரு இந்த மாதிரிப்பட்ட உரங்களை நம்ம கொடுத்தோம்னாக்கி இது நல்ல உரச்சத்தோடு நல்ல தன்மையாட்டு நல்ல வீரியமாட்டு அழகாக வளரும். இதே போல் நம்மள்ட்ட ஃப்ரூட் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரூட் ஐட்டங்கள் இருக்குது. நம்ம நிறையா ஃப்ரூட் ஐட்டம் அவ்வளோ ஃப்ரூட் ஐட்டமே நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஸ்டார் ஃப்ரூட்டு, அவகோடா, லிச்சி, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு, இந்த இந்த மாதிரி நிறைய பஜார்லலாம் வச்சுக்கக்கூடிய பல வகைகள் அவ்வளோ ஃப்ரூட் ஐட்டமே நம்மள்ட்ட உண்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த நர்சரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, கன்னியாகுமரி மாவட்டம் அனு நர்சரி கார்டன் சுத்தவளை பீச் பக்கத்துலேயே இருக்குது. ஏதாவது கஸ்டமருக்கோ ஏதாவது விவசாயிக்கோ ஏதாவது தோட்டத்துக்காரங்களுக்கோ ஏதாவது வீட்டுக்காரங்களுக்கோ தேவைன்னாக்கி நம்ம நர்சரியை கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைத்து விவசாயிகளுக்கும் மிக்க நன்றி.